சேலம் அண்ணா பூங்கா பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றிய மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், என்ன காரணத்திற்காக மருத்துவர் இந்த செயலில் ஈடுபட்டார் என தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். சேலம் அண்ணா பூங்கா பகுதியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு 16 அடி உயரத்தில் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2023ஆம் ஆண்டு நேரடியாக வருகை தந்து சிலையை திறந்து வைத்தார். இந்த நிலையில் சிலையின் மீது நேற்று காலை கருப்பு பெயிண்ட் பூசப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அஸ்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சேலம் பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர், குறிப்பாக 77 வயது மருத்துவர், காது மூக்கு தொண்டை நிபுணர் இந்த கருப்பு பெயிண்டை ஊற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டில் பசி பட்டினி, இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாகி வரும் நிலையில் இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய சிலை தேவையா என்ற எண்ணத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு பெயிண்டை பூசியதாக விசாரணையில் தெரிவித்துள்ளார். இவ்வழியாக தினசரி செல்லும் நிலையில் சிலையை பார்த்த போது மன அழுத்தத்தில் கருப்பு பெயிண்டை ஊற்றியதாக கூறியுள்ளார். இதற்காக அதிகாலை நேரத்தில் 5 லிட்டர் பெட்ரோல், 5 லிட்டர் கருப்பு பெயிண்டை வாங்கி குச்சியில் துணியை கட்டி 8 தூரம் வரை பூசியதாகவும், தனியாளாக காலையில் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.